அங்க ஏற்கனவே மரக்கணத்துல செத்துட்டான் 19 பேரு. 1,90,00,000 நீங்க கொடுத்துட்டீங்க. அப்பவே நீங்க எச்சரிச்சு நீதிபதி கேட்கிறாருங்க, அப்ப நாடங்க நீ எச்சரிச்சிருக்கணும்ல. அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி. அது தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாம நடந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்க? உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, நீங்க சொல்ற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்க உள்ளூர்ல கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்க மட்ட செயலர் இருக்காரு, மாவட்ட செயலர் இருக்காரு, நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க. உங்க யாருக்குமே தெரியாதா இங்க சாராயங்காய்ச்சி விற்கப்படுதுன்னு? சொல்லுங்க. நீங்க தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது, தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. அப்ப சாவுலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு. தப்போ அப்படித்தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு குண்டு போட்டு கொல்றதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொல்றது இல்ல, அது கொலை இல்ல. என்ன செய்யறது? எங்க அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? நம்ம போய் இப்ப என்ன சொல்றது எங்க அண்ணன் போயிட்டு? அவங்க பயன்படுத்துறாங்க இந்த எங்க அண்ணனை, கம்யூனிஸ்ட் கட்சியை மதுக்கடைகளை மூட எழுதுற. இப்போ மினிட்டுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க. இதே நீங்க மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்க ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க் மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டா? இப்ப நாங்க அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்க சொன்னதுதான் நாங்க செய்யுங்கிறோம். கல்லுக்கடையை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க நீ? ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்ட? கல்லு குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு, நாங்க போயிடுறோம். அப்படியே இப்படி போயிடுறோம், நாங்க ஊருக்கே போயிடும். சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. அது எங்க மரபு. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இவ்வளோண்டு அருகம்புள்ளிச்சாறு, கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற. அது எவ்வளவு பெரிய மூலிகை, இயற்கையின் அருண் கூட. அதை குடிச்சிட்டு போறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது. அங்க சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்டரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் 2 போத்தலை குடிச்சுனா 2 செம்ப குடிச்சானா 20 ரூபாய்க்கு 2 செம்ப குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை, சுண்டல், ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்க பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட் இங்க மிடாஸ் இருக்கு, அங்க பெரிய 2 எல்லாருக்கும் இருக்கு. அம்மா கனிமொழியாருக்கு பேசுனதே இருக்கு. நாங்க ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்க திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மார்க்கும் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. யாரு? நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க. சத்தியம் தானுங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு படு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு. எதுக்கு எம்எல்ஏ வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் மாரியாச்சா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரியது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க, அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் கட்சிட்டான் அவன், இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளவு பார்த்துட்டோம். சரி, நானும் சொல்றேன், அதே குற்றச்சாட்டை எங்க ஐயா சொன்ன குற்றச்சாட்டை 2 சட்டமன்ற உறுப்பு மேல வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு. நான் இங்கதான் இருப்பேன் 12 நாள். இங்கே வந்து கையில கூட கொடுக்க சொல்லு. எதையாவது கரை படிஞ்சிருச்சுன்னா விம்ங்கிற ஒரு பவுடர் இருக்கு, அதை போட்டு கழுவணும். ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்துல இல்லைங்க, ராஜாஜி காலத்துல இல்லைங்க, பக்தவச்சலம் காலத்துல இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்ததாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க கேள்வி கேட்கிற, நீங்க சொல்லுங்க. எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க, ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளவுதான், அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்க சாத்தா, நீங்க வித்தா நல்ல சாராய, தனியார் காய்ச்சா நல்ல கள்ள சாராயம், இவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அவன் தான் தெளிவா சொல்றாருங்க. ஒருத்தர் 500 ரூபாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி, 500 ரூபா. டாஸ்மார்க்கு போனா 400 ரூபா போயிருது. உள்ள ஊட்டினுக்கு இது பண்ண முடியாது. இதுனா 60 ரூபா, 2 பொட்டலம் குடிச்சா 120 ரூபாயோட போயிருது. மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டுல கொடுக்க முடியுதுன்றான். நீ குவார்டர் எதுக்கு 400 ரூபாய்க்கு வித்த, 300 ரூபாய்க்கு வித்த? அதனால அவன் 60 ரூபாய்க்கு போறான். எதுல அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு? சரி, ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எந்த ஓரத்துல ஊரல் போட்டு விற்க போறீங்க? ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று. சரி, இந்த தடவை 40க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க. நீட்டை கொண்டு வந்த மகாராசன் யாரு? காங்கிரஸ் நீங்களும் தானே. எது ஒன்ன பேசுறதுக்கு தகுதி, நேர்மை, அருகதை வச்சிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்றீங்களா, அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போறோம். ஓட்டு எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது. எங்களுக்கு திமுகவும் தான். திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதான். நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க. அதை பத்தி பேசவே நான் தயாரா இல்லை. எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது. அது வேற. நாங்க எதிரியா கருதுறது திமுகவை தான் இந்த களத்துல. அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான். திராவிடமா தமிழ் தேசியமா? புரியுதா?